வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் பவுலை பற்றி வாசிக்கிற பொழுது, அவர் தமஸ்கு வீதியில் கடவுளை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு வசனம் அப்போஸ்தலரில் போட்டிருக்கோம். அப்போஸ்தலர் 9:20. அதாவது அவர் தாமதமின்றி பிரசங்கித்தார். எனக்கு இந்த தாமதமின்றி பிரசங்கித்தார்னா என்ன? பிரசங்கிறதுக்கு கரெக்ட் டைம் போயிட்டாரா? தாமதமின்றி பிரசங்கித்தார். இந்த தாமதமின்றி என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு அருமையான செய்தி இருக்குது. நியாயப்பிரமாணத்தை சரியான ஆசிரியர்கிட்ட முறையாக தெளிவாக கற்று தேர்ந்தவர் பவுல், இல்லையா? ஆனால் அவரால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. தமஸ்கு வீதியில் வந்த பிறகு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிபலிப்பு தான் புதிய ஏற்பாடு அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தை ஒத்துக்கிட்டார். அதன் மூலம் வரக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிற, அதன் மூலம் ஒரு மேசியா இருக்கிறாங்களோ, அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு அது வரைக்கும் அவர் மனசு ஒத்துக்கலை. ஆனால் இந்த தமஸ்கு வீதி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அடடடா, நம்ம யாரை இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிருந்தோமோ, நம்ம அறிவு மொத்தமுமே, நம்ம நியாயப்பிரமாணத்தினுடைய அறிவே, நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் லேட் பண்ணக்கூடாது. தாமதமின்றி பிரசங்கித்தார். இப்போ அந்த தாமதமின்றி சொல்லுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்னு சொன்னால், அது வரைக்கும் ஒரு ராங் கான்செப்ட், தவறான புரிதல் இருந்துச்சு. அது புரிஞ்ச பிறகு இனிமேல் லேட் பண்ணக்கூடாது, நான் உடனடியாக பிரசங்கிக்க வேண்டும். அது வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரியல. இன்னொரு செய்தி, இதே பரிசுத்த வேதாகமத்தை அவர் தமஸ்கு வீதிக்கு முன்னாலும் படிச்சிருப்பார், இல்லையா? ஆனால் அப்போ அது கொடுத்த புரிதல் வேறு. ஆனால் தமஸ்கு வீதி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதே நியாயப்பிரமாணம், அதே பைபிள் வாசிக்கும் போது இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவுறார். இப்போ தான் அவருக்கு அதனுடைய ரியல் மீனிங் புரியுது. இனிமேல் லேட் பண்ணக்கூடாது, தாமதமின்றி பிரசங்கித்தார். எனவே அருமையானவர்களே, பைபிளை ஆர்டினரி ரீடிங்குங்கிறது வேறு, அது நோயிங் த ஹிஸ்ட்ரி. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு புரிந்து கொள்ளும் போது தான் பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான உட்பொருளை நாம் உணர முடியும். நியாயப்பிரமாணத்தை நல்லா தெரியும், நல்ல தெளிவாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவே எதிர்த்தார். தமஸ்கு வீதிக்கு அப்புறம் தான் நீ படித்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனிமேல் ஒரு நிமிஷம் லேட் பண்ணக்கூடாது, தாமதமின்றி பிரசங்கித்தார். எனவே அருமையானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு உணர்ந்து கொள்ளும்போது நம்ம அது வரைக்கும் பெற்ற அறிவு, அது வரைக்கும் பெற்ற பட்டம், அது வரைக்கும் பெற்ற புகழெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் புதிய விஷயத்தை கொடுக்கும். அதனால்தான் பவுல் தாமதமின்றி பிரசங்கித்தார். எனவே தாமதமின்றி நாமும் கர்த்தருடைய உண்மையான உட்பொருளை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தீவிரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.